ஒரு காலத்தில் இந்த பூமியில் நாம் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு மாபெரும் பிராணிகள் ஆண்டன. அவை நம்மை விட பல மடங்கு பெரியதும் சக்தி வாய்ந்ததும் வேகம் மிகுந்ததுமானவை. அவற்றில் சில புலி போல வேட்டையாடின, சில யானையை விட பெரியதாக இருந்தன, சில பறந்து மேகங்களை தொடின. ஆனால் இன்று அவை ஒன்றுமில்லை. இந்த உலகில் ஒருநாளும் அழியாதது போல வாழ்ந்து அந்த மாபெரும் பிராணிகள் நொடிப்பொழுதில் மாயமாகிவிட்டனர். நாம் அவர்களை நேரில் பார்க்க முடியாது, ஆனால் அவர்களின் கதைகள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. இந்த வீடியோவில் நாம் கடந்த காலத்தின் மறைந்த டைனோசர்கள் அதிசய வரலாற்றை தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கப் போவது அதுதான் டைனோசர்களின் அரசன் ரெக்ஸ். 68 முதல் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் காலத்தில் வாழ்ந்தது. இருப்பிடம் வட அமெரிக்காவில் வாழ்ந்தது. இது மிக பிரபலமான மற்றும் பயங்கரமான டைனோசர். ரெக்ஸ் உடலமைப்பு மற்றும் தனிச்சிறப்புகள்: உயரம் 40 அடி நீளம் மற்றும் 12 அடி உயரம். எடை சுமார் 9 டன், யானையை விட கனமானது. பெரிய கூர்மையான பற்கள். உணவு: இதன் விருப்பமான உணவு மற்ற டைனோசர்கள். வேகம் சுமார் 1 மணி நேரத்திற்கு 20 மைல் வரை ஓடக்கூடியது. சிறப்பு: மிக வலிமையான கடிக்கும் சக்தி மற்றும் கூர்மையான பார்வை. வேட்டையாடும் சிறந்த வேட்டைக்காரன். அதன் குறுகிய முன் கைகள் அதனை வேகமாக ஓட உதவும். அதன் பலமான தாடைகள் எளிதில் எலும்புகளை கிழிக்க முடியும். இதனாலேயே மற்ற டைனோசர்களை விட சக்தி வாய்ந்ததாகவும் டைனோசர்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. டி ரெக்ஸ் புதைப்படிவங்கள் பெரும்பாலும் வட அமெரிக்காவின் லாரமிடியா எனப்படும் பிராந்தியத்தில் காணப்படுகின்றன. இது அதன் காலத்தில் ஒரு தீவு பிராந்தியம் ஆகும். அதன் சிறிய முன்கைகள் பற்றிய ஆய்வுகள் அவை இனச்சேர்க்கை அல்லது வேட்டையாடும் போது உதவி இருக்கலாம் என்பதை குறிப்பிடுகின்றன. சமீபத்தில் டி ரெக்ஸ் பற்றிய ஆராய்ச்சிகள் அதன் வளர்ச்சியைக் காட்டும் புதிய புதைப்படிவங்களை வெளிப்படுத்துகின்றன. இது டைனோசரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அதன் சூழலுடன் தொடர்புகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. அடுத்து நாம் காணப்போவது டைப்ளோடோகஸ் என்பது ஜுராசிக் காலத்தில் சுமார் 154 முதல் 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பெரிய தாவர உண்ணி டைனோசர் ஆகும். இது அதன் நீளமான உடல், நீண்ட கழுத்து மற்றும் வால் ஆகியவற்றால் அறியப்படுகிறது. டிப்ளோடோகஸ் அதன் நீளமான உடல் மற்றும் தனித்துவமான உடல் அமைப்பு காரணமாக டைனோசர் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரபலத்துவம்: அதன் பிரமாண்டமான அளவு மற்றும் தனித்துவமான தோற்றம் காரணமாக டிப்ளோடோகஸ் பல்வேறு புத்தகங்கள், திரைப்படங்கள் மற்றும் டைனோசர் தொடர்பான நிகழ்ச்சிகளில் பிரபலமாக இடம்பெற்றுள்ளது. பதிவுகள் மற்றும் கண்டுபிடிப்புகள். புதைப்படிவங்கள். டிப்ளோடோகஸின் புதைப்படிவங்கள் முதலில் 1877ஆம் ஆண்டு வட அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டன. உடல் அமைப்பு. அளவு: டிப்ளோடோகஸின் நீளம் சுமார் 24 முதல் 27 மீட்டர், 80 முதல் 90 அடி வரை இருந்தது மற்றும் எடை சுமார் 10 முதல் 16 டன் வரை இருந்தது. கழுத்து மற்றும் வால். நீளமான கழுத்து மற்றும் வால் கொண்டிருந்தது, இது தாவரங்களை எளிதாக அடைய உதவியது. உடல் அமைப்பு. நீளமான மற்றும் திடக்கட்டிய உடல், 4 பலமான கால்கள் கொண்டிருந்தது. உணவு மற்றும் பழக்க வழக்கங்கள். தாவர உண்ணி. டிப்ளோடோகஸ் தாவர உண்ணி ஆகும், மேலும் அதன் நீளமான கழுத்தை பயன்படுத்தி உயரமான மரங்களின் இலைகளை மற்றும் தாவரங்களை உணவாக எடுத்துக்கொண்டதாக நம்பப்படுகிறது. பல் அமைப்பு. சிறிய பென்சில் போன்ற பற்கள் கொண்டிருந்தது, இது இலைகளை கிழித்து உண்ண உதவியது. அடுத்து நாம் காணப்போவது ஸ்டெகோசோரஸ் என்பது ஜுராசிக் காலத்தில் சுமார் 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பெரிய தாவர உண்ணி டைனோசர் ஆகும். இது அதன் முதுகில் அமைந்துள்ள பெரிய தட்டு போன்ற எலும்புகள் மற்றும் வால் பகுதியில் உள்ள கூர்மையான முள் போன்ற அமைப்புகளால் அறியப்படுகிறது. ஸ்டெகோசோரஸின் புதைப்படிவங்கள் முதலில் 1877ஆம் ஆண்டு வட அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டன.
அதன் தனித்துவமான தோற்றம் மற்றும் அமைப்பு காரணமாக ஸ்டெகோசோரஸ் பல்வேறு புத்தகங்கள், திரைப்படங்கள் மற்றும் டைனோசர் தொடர்பான நிகழ்ச்சிகளில் பிரபலமாக இடம்பெற்றுள்ளது. ஸ்டெகோசோரஸ் அதன் தனித்துவமான உடல் அமைப்பு மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் காரணமாக டைனோசர் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடல் அமைப்பு: ஸ்டெகோசோரஸின் உடல் நீளம் சுமார் 9 மீட்டர் 30 அடி வரை இருந்தது மற்றும் எடை சுமார் 2720 கிலோகிராம் 6000 பவுண்ட் வரை இருந்தது. அதன் முதுகில் 2 வரிசைகளாக 17 முதல் 22 வரை பெரிய தட்டு போன்ற எலும்புகள் இருந்தன. இவை பாதுகாப்பு, உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல் அல்லது இணைவர்களை ஈர்த்தல் போன்ற காரணங்களுக்காக இருந்திருக்கலாம். உணவு மற்றும் பழக்க வழக்கங்கள்: ஸ்டெகோசோரஸ் தாவர உண்ணி ஆகும், மேலும் குறைந்த உயரத்தில் உள்ள தாவரங்களை, குறிப்பாக புல், இலைகள் மற்றும் சிறிய கிளைகளை உணவாக எடுத்துக்கொண்டதாக நம்பப்படுகிறது. அதன் சிறிய தலையுடன் குறுகிய மற்றும் மெல்லிய பற்களைக் கொண்டிருந்தது, இது தாவரங்களை கிழித்து உண்ண உதவியது. வாலின் இறுதியில் டிராகோமைசர் எனப்படும் 4 கூர்மையான முள் போன்ற அமைப்புகள் இருந்தன, இவை பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படுகிறது. அடுத்து நாம் காணப்போவது ஸ்பைனோசோரஸ். ஸ்பினோசோரஸ் என்பது கிரிடேசியஸ் காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய தெரோபோட்ஸ் வகை டைனோசர். இது சுமார் 112 முதல் 93 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வட ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் வாழ்ந்தது. ஜுராசிக் பார்க் திரைப்படத் தொடர்களில் ஸ்பைனோசோரஸ் முக்கிய கதாபாத்திரமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திரைப்படங்களில் ஸ்பைனோசோரஸ் தனது சக்தி மற்றும் வேகத்தால் பிரபலமானது. தொல்படிமங்கள்: ஸ்பைனோசோரஸ் தொல்படிமங்கள் முதன்மையாக வட ஆப்பிரிக்காவில் கண்டறியப்பட்டுள்ளன. இவை இந்த இனத்தின் உருவமைப்பு மற்றும் வாழ்க்கை முறைகளை புரிந்துகொள்ள உதவுகின்றன. உருவமைப்பு: உயரம்: ஸ்பைனோசோரஸ் சுமார் 15 முதல் 18 மீட்டர் நீளமும் 4 முதல் 6 மீட்டர் உயரமும் கொண்டது. எடை: சுமார் 7 முதல் 20 டன் எடை. உருவமைப்பு: இது இரு கால்களால் நகரும், நீளமான கழுத்து மற்றும் வால் கொண்டது. அதன் முதுகில் ஒரு பெரிய, எலும்பு பலகைகளால் ஆன ஸ்பைன் இருந்தது, இது ஒரு கடிகாரம், சேல் போன்ற தோற்றத்தை கொண்டது. வாழ்க்கை முறைகள்: ஸ்பைனோசோரஸ் தாவர வகைகள் மற்றும் சிறிய விலங்குகளை உணவாக கொண்டது. அதன் நீளமான கழுத்து மற்றும் வால் நீர்வாழ் விலங்குகளை வேட்டையாடுவதற்கு உதவியிருக்கலாம். ஸ்பைனோசோரஸ் சமூகமாக வாழ்ந்தது என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அடுத்து நாம் காணப்போவது ட்ரைசெரடாப்ஸ். கிரிட்டேசியஸ் காலத்தின் இறுதியில் சுமார் 68 முதல் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பெரிய தாவர உண்ணி டைனோசர் ஆகும். இது அதன் தனித்துவமான 3 கொம்புகள் மற்றும் பெரிய முக கவசத்தால் ஃப்ரில் அறியப்படுகிறது. உடல் அமைப்பு: அளவு: ட்ரைசெராடாப்ஸின் நீளம் சுமார் 9 மீட்டர் 30 அடி வரை, உயரம் சுமார் 3 மீட்டர் 10 அடி மற்றும் எடை சுமார் 5400 கிலோகிராம் 12000 பவுண்ட் வரை இருந்தது. கொம்புகள்: இது 3 கொம்புகளைக் கொண்டது, 2 நீளமான கொம்புகள் கண்களின் மேல் மற்றும் ஒரு குறுகிய கொம்பு மூக்கின் மேல். முக கவசம்: ஃப்ரில் சோகஸ்மெலி தலையின் பின்னால் பெரிய எலும்பு கவசம் இருந்தது, இது பாதுகாப்பு, உட்புற உறுப்புகளை பாதுகாத்தல் அல்லது இணைவர்களை ஈர்த்தல் போன்ற காரணங்களுக்காக இருந்திருக்கலாம். உணவு மற்றும் பழக்க வழக்கங்கள்: ட்ரைசெராடாப்ஸ் தாவர உண்ணி ஆகும், மேலும் குறைந்த உயரத்தில் உள்ள தாவரங்களை, குறிப்பாக புல், இலைகள் மற்றும் கிளைகளை உணவாக எடுத்துக்கொண்டதாக நம்பப்படுகிறது. அதன் தலையில் உள்ள துருவி போன்ற அமைப்பு தாவரங்களை பிடித்து அதன் பலமான தாடை மூலம் மென்று உண்ண உதவியது. அடுத்து நாம் காணப்போவது பாராசௌரோலோபஸ். பாராசௌரோலோபஸ் என்பது கிரிட்டேசியஸ் காலத்தில் சுமார் 76 முதல் 73 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வட அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு தாவர உண்ணி டைனோசர் ஆகும். இது மற்றொரு டைனோசர் இனமான சௌரோலோபஸுடன் ஒப்பிடப்பட்டு பெயரிடப்பட்டது. பராசௌராலோபஸின் தலைச்சங்கு பல்வேறு செயல்பாடுகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஒலி உற்பத்தி: தலைச்சங்கில் உள்ள வாயு குழாய்கள் மூலம்
இது தாழ்ந்த அதிர்வெண் ஒலிகளை உருவாக்கி குழுமத்துடன் தொடர்பு கொள்ள பயன்படுத்தியிருக்கலாம். தரையியல் அடையாளம் தலைச்சங்கு இனப்பெருக்க காலத்தில் அல்லது குழுமத்திற்குள் தனித்துவத்தை வெளிப்படுத்த பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். சமநிலை நகரும் போது சமநிலையை பேணுவதற்கு தலைச்சங்கு உதவியிருக்கலாம். பராசோராலோபஸின் புதைப்படிவங்கள் முதலில் 1920களில் நியூ மெக்சிகோ, அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டன. அதன் தனித்துவமான தலைச்சங்கு அமைப்பு தொல்லியல் மற்றும் பாலியோபயாலஜி துறைகளில் ஆராய்ச்சியாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. உடல் அமைப்பு அளவு பராசோராலோபஸ் சுமார் 9.5 மீட்டர் நீளமும் 2.5 டன் எடையும் கொண்டது. தலைச்சங்கு இதன் தலைப்பகுதியில் நீளமான பின்னால் வளைந்த ஒரு தனித்துவமான எலும்புச் சங்கு இருந்தது. இது சுமார் 1.8 மீட்டர் நீளமாக இருந்தது. கால்கள் இரு பின்னங்கைகளிலும் 4 கால்களிலும் நகர முடிந்தது, ஆனால் பொதுவாக பின்னங்கைகளில் நடந்திருக்கலாம். வாழ்க்கை முறை மற்றும் உணவு பராசோராலோபஸ் தாவர உண்ணி டைனோசர் ஆகும். இது தாழ்வான தாவரங்கள் மற்றும் இலைகளை உணவாக கொண்டது. இதன் பற்கள் மற்றும் தாடை அமைப்பு தாவரங்களை மென்று தின்றதற்கு சிறப்பாக அமைந்திருந்தது. அடுத்து நாம் காணப்போவது வெலோசிராப்டர் டிராமோசாரிட் தெரோபாட் வகை டைனோசர். இது சுமார் 75 முதல் 71 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு லேட் கிரிடேசியஸ் காலத்தில் மங்கோலியா மற்றும் சீனாவின் சில பகுதிகளில் வாழ்ந்தது. ஜுராசிக் பார்க் திரைப்படத் தொடர்களில் வெலோசிராப்டர்கள் மிகுந்த பிரபலத்தை கண்டன. ஆனால் திரைப்படங்களில் இவை உண்மையான அளவிலிருந்து பெரியதாகவும் சிறகுகள் இல்லாமல் காட்டப்பட்டுள்ளன. தோல்படிமங்கள் வெலோசிராப்டரின் தோல்படிமங்கள் மங்கோலியாவில் கண்டறியப்பட்டுள்ளன. இவை இந்த இனத்தின் வாழ்க்கை முறைகள் மற்றும் உருவமைப்பை புரிந்து கொள்ள உதவுகின்றன. உருவமைப்பு வாழ்க்கை முறைகள் வெலோசிராப்டர்கள் தங்கள் கூரிய நகங்களை பயன்படுத்தி சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான விலங்குகளை வேட்டையாடியிருக்கலாம். சில ஆய்வுகள் இவை குழுக்களாக சேர்ந்து வேட்டையாடியிருக்கலாம் என்று சுட்டிக்காட்டுகின்றன. இகுவானோடான் இக்வனடான் என்பது கிரிட்டேசியஸ் காலத்தில் சுமார் 125 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பெரிய தாவர உண்ணி டைனோசர் ஆகும். இது முதலில் 1825ஆம் ஆண்டு ஆங்கில தொல்லியலாளர் டாக்டர் கெடியான் மெண்டல் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இகுவானோடான் என்ற பெயர் இகுவானா பல்லி பற்கள் என்பதை குறிக்கிறது, ஏனெனில் அதன் பற்கள் இகுவானா பல்லியின் பற்களுடன் ஒத்ததாக இருந்தன. இகுவானோடான் டைனோசர்களின் வரலாற்றில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது, ஏனெனில் இது முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பெயரிடப்பட்ட டைனோசர்களில் ஒன்றாகும். இது டைனோசர் அறிவியல் மற்றும் தொல்லியல் துறைகளில் முக்கியமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தியது. உடல் அமைப்பு அளவு இகுவானோடான் சுமார் 10 மீட்டர் நீளமும் 3 முதல் 5 டன் எடையும் கொண்டது. கைகள் இதன் முன்னங்கைகள் வலுவானவை மற்றும் 5 விரல்களைக் கொண்டவை. குறிப்பாக முதன்மை விரலில் ஒரு பெரிய முட்கூர்மையான அமைப்பு இருந்தது. இது தற்காப்புக்காக அல்லது உணவைக் கையாளுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். கால்கள் பின்னங்கைகள் நீளமானவை மற்றும் வலுவானவை. இது இகுவானோடானை 2 கால்களிலும் 4 கால்களிலும் நகர்வதற்கு உதவியது. வால் நீளமான மற்றும் திடமான வால் சமநிலையை பேணுவதற்கு உதவியது. வாழ்க்கை முறை மற்றும் உணவு இகுவானோடான் தாவர உண்ணி டைனோசர் ஆகும். இது தாவரங்கள், இலைகள் மற்றும் பழங்களை உணவாக கொண்டது. இதன் முட்கூர்மையான முதன்மை விரல் தாவரங்களை பிடிக்க அல்லது தற்காப்புக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இது பொதுவாக கூட்டமாக வாழ்ந்ததாகவும் குழுமமாக சுற்றித் திரிந்ததாகவும் கருதப்படுகிறது. அடுத்து நாம் காணப்போவது கார்னோடோரஸ் என்பது கிரிட்டேசியஸ் காலத்தில் சுமார் 70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தென் அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு பெரிய மாமிச உண்ணி டைனோசர் ஆகும். கார்னோடோரஸ் என்ற பெயர் லத்தீன் மொழியில் காளை புலி என்று பொருள்படுகிறது. இது அதன் தனித்துவமான காளை போன்ற கொம்புகளை குறிக்கிறது. கார்னோடோரஸின் புதைப்படிவங்கள் முதலில் 1984ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவில் கண்டுபிடிக்கப்பட்டன.
அதன் தனித்துவமான கொம்புகள் மற்றும் சிறிய முன்னங்கைகள் தொல்லியல் மற்றும் பாலியோபயாலஜி துறைகளில் ஆராய்ச்சியாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. உடல் அமைப்பு அளவு கார்னோடோரஸ் சுமார் 8 முதல் 9 வரை மீட்டர் நீளமும் 1.5-2 டன் எடையும் கொண்டது. தலை இதன் தலையில் சிறிய ஆனால் திடமான கொம்புகள் இருந்தன. இது தற்காப்பு அல்லது இனப்பெருக்க போட்டிகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். கைகள் கார்னோடோரஸின் முன்னங்கைகள் மிகவும் சிறியதாகவும் செயல்பாடற்றதாகவும் இருந்தன. இது டைரானோசோரஸ் ரெக்ஸ் போன்ற பிற பெரிய தெரோபோடுகளுடன் ஒப்பிடலாம். வாழ்க்கை முறை மற்றும் உணவு கார்னோடோரஸ் ஒரு மாமிச உண்ணி டைனோசர் ஆகும். இது சிறிய மற்றும் நடுத்தர அளவுடைய சௌரோபோடுகள் மற்றும் பிற தாவர உண்ணி டைனோசர்களை வேட்டையாடியிருக்கலாம். அதன் தாடை மற்றும் பற்கள் அமைப்பு இறைச்சியை கிழித்து தின்றதற்கு சிறப்பாக அமைந்திருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.